அப்போதுதான் நிக்கிதா சொன்னது முழுதாக மண்டைக்கு உரைக்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படின்னா இவன் தான் அந்த ஐயோ இல்லை சாரி, இவர் தான் அந்த கம்பெனியோட சிஇஓன்னு வினோத் முடிக்க முடியாமல் இழுத்தான். அதுவே இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சுதா? சந்தோஷம். எஸ், மிஸ்டர் ஹரிஷ் ராஜேஸ்வரன் தான் எங்கள் கம்பெனியோட சிஇஓ. அவர் நினச்சா இங்கே மட்டும் இல்லை, இந்த கம்பெனியில் எதை வேணாலும் எங்கே வேணாலும் நிறுத்தலாம். ஏன்னா இந்த பிளேஸ் மொத்தமும் அவரோட தான். காட் இட் என்று நிக்கிதா சொல்ல, பல்லவி மற்றும் வினோதுக்கு மட்டுமல்ல, பிருந்தாவுக்குமே அது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. மற்றவர்களைப் போல அவள் அவனை குறைவாக எடை போடவில்லை என்றாலும் அவன் ராஜேஸ்வரன் குடும்பத்தைச் சேர்ந்தவனாக இருப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை. இப்போது வினோத்தை பார்த்த நிக்கிதா, நீங்கள் பெர்மிஷன் இல்லாமல் சிஇஓக்காக அலாட் பண்ண பார்க்கிங் ஏரியாவில் உங்கள் வண்டியை நிறுத்த ட்ரை பண்ணதோட அவரோட ஸ்கூட்டரையே இடிக்கவும் செஞ்சுருக்கீங்க. அப்படி பார்த்தா உண்மையாகவே டேமேஜுக்கு பணம் தர வேண்டியது நீங்கள் தான், அவர் இல்லை என்று இறுக்கமான குரலில் சொன்னாள். அதை கேட்டு தலை குனிந்து நின்ற வினோத், இவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ இந்த மாதிரி ஒரு இத்துப்போன ஸ்கூட்டரில் வருமானு நான் எனக்கு கனவாக கண்டேன் என்று முணுமுணுத்தான். ஹரீஷ் சார், நீங்களே சொல்லுங்கள், இவங்களை என்ன பண்ணலாம்? பேசாமல் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா? நிக்கிதா கேட்க, வேண்டாம் என்று தலையசைத்த ஹரீஷ், சின்ன டேமேஜ் தான் நிக்கிதா, அதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கெல்லாம் போக வேண்டாம் என்று பெருந்தன்மையாக கூறினார். ஓகே சார் என்ற நிக்கிதா, என்ன மிஸ்டர், கேட்டிங்கல்ல, எங்கள் சார் வேண்டாம்னு சொன்னதுனால மட்டும்தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காம விடுறோம். இதுக்கு மேலேயும் நீங்கள் இங்கே நிற்கிறத நாங்கள் விரும்பலை. நீங்கள் எந்த வேலைக்காக வந்திருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்காது. ஸோ நீங்கள் கிளம்பலாம் என்று வினோதிடம் கை காட்டினாள். அப்போது பிருந்தாவை பார்த்த ஹரீஷ், நாம போலாம் பிருந்தா, வாங்க உங்களுக்கு கம்பெனியை சுற்றி காமிக்கிறேன் என்று சிரித்துக்கொண்டே சொன்னான். ஹரீஷ் அங்கிருந்து கிளம்ப போவதை பார்த்த பல்லவி ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தாள். அந்த அஜய் சொன்னதை நம்பி தேவையில்லாமல் ஹரீஷை தப்பாக நினச்சிட்டோமே. உண்மையிலேயே ஹரீஷ் என்ன பண்ணுறான்னு அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நாம் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டோம். இப்போ என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது? ஆனால் வேறு வழி இல்லை, ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நாம் பிஸ்னஸ் வேலையை பற்றி பேச முடியும் நினைத்தவள், ஹரீஷ் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இல்லை என்றாள். சொல்லுங்கள் மேம், இன்னும் எனக்கு ஏதாவது லெசன் எடுக்க வேண்டியது பாக்கி இருக்கா? ஹரீஷ் சின்ன சிரிப்புடன் கேட்டான். அதெல்லாம் இல்லைப்பா, என்னை மன்னிச்சுக்கோ, தப்பு மொத்தமும் என்னோட தான். நான் தான் அவசரப்பட்டு ஏதோ பேசிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்குது. பல்லவி தயக்கத்துடன் சொல்ல, புரிந்து கொண்டது போல தலையசைத்த ஹரீஷ், அதை நான் பார்த்துக்கிறேன் மேம் என்றான். அதன் பிறகு தன் பிஏவிடம் திரும்பிய அவன், நிக்கிதா பரவாயில்ல விடுங்க, இவங்க என்னோட ப்ரொஃபஸர் தான், அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுத்துருங்க என்று கூறினான். அதை கேட்டதும் அவனை நன்றியுடன் பார்த்த பல்லவி, ரொம்ப தேங்க்ஸ் ஹரீஷ் என்றாள். தான் இவ்வளவு பேசிய பிறகும் ஹரீஷ் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை சாதாரணமாக ஏற்றுக்கொண்ட ஹரீஷ், இதை நான் உங்களுக்காக மட்டும்தான் செய்கிறேன். நிஜமாவே நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஸர். உங்களை இங்கே பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் தாராளமாக என்னை கூப்பிடலாம் என்று கூறியவன் பிருந்தாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான். நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை என்பது போல தான் அங்கு நிற்பதையே கண்டுகொள்ளாமல் ஹரீஷ் சென்றதே வினோதிற்கு மிகப்பெரிய அவமானமாக இருந்தது. பிருந்தாவை அழைத்து கொண்டு அவனுடைய ரூமிற்கு சென்ற ஹரீஷ் அவளை அங்கிருந்த சோஃபாவில் உட்கார வைத்துவிட்டு தன்னுடைய கம்ப்யூட்டரை ஆன் செய்தான். அவனையே பார்த்து கொண்டிருந்த பிருந்தா, ஹரீஷ், நீங்கள் தான் தியானா மீடியாவோட சிஇஓன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை என்று கேட்டாள். எனக்கு பொதுவாக தற்பெருமை பேசுகிற பழக்கம் இல்லை, அதோட நான் என்ன பண்ணுறேன்னு இது வரைக்கும் நீங்களும் என்கிட்ட கேட்டதே இல்லையே பிருந்தா. ஹரீஷ் அவனுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்து கொண்டே விளையாட்டாக சொன்னான். இந்த கொஞ்ச நாட்களாகவே 7-8 விளம்பர கம்பெனிகள் தியானா மீடியாவுடனான கான்ட்ராக்டை கேன்சல் செய்து விட்டன. அதை பற்றித்தான் நிக்கிதா அவனிடம் கவலையாக கூறியிருந்தாள். அதைத்தான் இப்போது பார்த்து கொண்டு இருந்தான் ஹரீஷ். இதை பார்த்தா யதார்த்தமாக நடக்கிற ஒன்று மாதிரி தெரியலையே, கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது என்று ஹரீஷ் தீவிரமாக யோசித்து கொண்டு இருக்கும் பொழுதே அவனுடைய ஃபோன் அடித்தது. டிஸ்பிளேவில் ராகவின் பெயர் வர ஹரீஷ் யோசனையுடன் ஃபோனை எடுத்து காதில் வைத்தான். ஹரீஷ், சந்தனா கிட்ட நாம கொடுத்த ஏஜே கம்பெனி ஷேர்ஸை அவங்களோட பாட்டி அனுராதா கிட்டேயே திருப்பி கொடுக்க சொல்லிட்டியா என்று எடுத்தவுடன் ராகவ் அவசரமாக கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்லையே, ஏன் என்னாச்சு? நீ ஏதாவது வித்தியாசமாக கேள்விப்பட்டியா? முகத்தை சுளித்த ஹரீஷ் அவனிடமே பதில் கேள்வி கேட்டான். நான் சென்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்தேன். அப்போதான் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் மொத்தமும் திரும்ப அனுராதா மேடம் கைக்கு போயிடுச்சுங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனால் இது கன்ஃபார்ம் நியூஸ் இல்லை, அதான் உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க தான் கால் பண்ணேன்.
ராகவ் லேசான பதட்டத்துடன் சொல்ல ஹரிஷுக்கு சந்தனாவின் மேல் கோபமாக வந்தது. ராகவ், இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியல, கொஞ்சம் டைம் கொடு, நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தவன் கண்களை மூடி சேரில் சாய்ந்தான். என்ன நடந்திருக்கும் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. நான் சந்தனா கூட இல்லாத டைமை யூஸ் பண்ணி அவகிட்ட இருந்த ஷேர்ஸ் எல்லாம் ஏமாற்றி வாங்கிட்டாங்க போல. நான் இவகிட்ட எவ்வளோ படித்து சொன்னேன், அப்புறமே என் எழுதி கொடுத்தா. என் சந்தனா அவ்வளோ முட்டாளா என்ன? என்னால் நம்பவே முடியல. அதை பற்றி நினைக்கும் போதே ஹரிஷுக்கு எரிச்சலாக வந்தது. கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்தவன் நிக்கிதாவை அழைத்தான். நிக்கிதா, ஏஜே ஃபேமிலியில் இந்த கொஞ்ச நாளாக என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க என்று ஆர்டர் போட்டான். ஹரிஷ் ஏஜே குடும்பத்தை மொத்தமாக கைவிட்டு விட்டான். ஆனால் சந்தனாவை அப்படி விட முடியாது. திலகா வந்து குட்டையை குழப்பும் வரை அவர்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லபடியாகவே சென்று கொண்டிருந்தது. அதுவும் இந்த சில மாதங்களாக சந்தனாவுடன் நெருக்கமாக இருந்த இனிமையான நினைவுகளை நினைத்து பார்த்தவனுக்கு வேலையில் மனம் செல்லவே இல்லை. அவன் சொன்னதை கேட்ட நிக்கிதா ஓகே சார் என்று தலையாட்டினாள். அதன் பிறகும் அவள் அங்கிருந்து போகாமல் தயங்கி நிற்க ஹரிஷ் ஒரு குவெஸ்டின் மார்க்குடன் அவளை பார்த்தான். உங்ககிட்ட நான் வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன். நிக்கிதா தயக்கத்துடன் இழுக்க, இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நிக்கிதா என்று அந்த பேச்சை கத்தரித்த ஹரிஷ் மீண்டும் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை உற்று பார்க்க ஆரம்பித்தான். இல்லை சார், இன்றைக்கி நைட்டு ஒரு பெரிய ஏலம் நடக்க போகுது, அதுக்கு நம்ம கம்பெனியையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க என்று பணிவாக கூறினாள். எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. கம்பெனியில் என்ன இஷ்யூ போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். முதல்ல அதை என்னன்னு பார்த்து சரி பண்ணணும் என்றவன் பேச்சு முடிந்தது என்பது போல நிக்கிதாவை பார்த்து கையசைத்தான். அவனுக்கு பொதுவாக இந்த ஏலத்தில் எல்லாம் பெரிதாக ஆர்வம் இருந்ததில்லை. அது வெளி மார்க்கெட்டில் வேல்யூ இல்லாத பொருட்களை செயற்கையாக ஹைப் ஏற்றி விற்பது என்று நினைப்பான். இப்போது இருக்கும் மனநிலையில் அது போன்ற தேவையற்ற வேலைகளில் ஈடுபட அவனுக்கு சுத்தமாக விருப்பமில்லை. சார், இந்த ஏலத்தில் நீங்கள் கலந்துக்கிறது ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை நடத்துகிற குமரன் ஃபேமிலி நம்ம கம்பெனியோட நிறைய டீலிங்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய முக்கியமான பொருட்கள் இந்த ஏலத்தில் வரப்போகிறதாகவும் கேள்விப்பட்டேன். நிக்கிதா எதிர்பார்ப்புடன் அவனிடம் கூறினாள். ஹரிஷுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் ஆர்வம் அதிகம் என்று அவளுக்கு தெரியும். நிக்கிதா எந்த விஷயத்தையும் இந்த அளவுக்கு வற்புறுத்தி கூறியதில்லை என்பதால் ஹரிஷ் கொஞ்சம் யோசித்தான். அப்படி என்ன முக்கியமான பொருள் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அங்கிருந்த பேப்பர் வெயிட்டை உருட்டிக்கொண்டே அவன் கேட்க, மற்ற பொருட்களை பற்றி எனக்கு சரியாக தெரியல சார், ஆனால் ட்ரீம் லவர் நெக்லஸ் வர்றதா கேள்விப்பட்டேன். கண்களில் கனவு மின்ன நிக்கிதா பதில் சொன்னாள். அவள் ஏன் அந்த ஏலத்தில் அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாள் என்பதை ஹரிஷால் புரிந்து கொள்ள முடிந்தது. சரி, நம்ம கம்பெனி சார்பா நாம போகலாம் ஹரிஷ் சொல்ல நிக்கிதா சந்தோஷமாக தலையாட்டி விட்டு அங்கிருந்து சென்றாள். அப்போதுதான் ஹரிஷுக்கு பிருந்தாவின் ஞாபகம் வர திரும்பி அவளை பார்த்தான். 2 கைகளையும் கன்னங்களுக்கு முட்டு கொடுத்து அங்கு நடப்பதை சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அவள். சாரி பிருந்தா, நான் இன்னைக்கு உங்க கூட வர முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களை யாரையாவது விட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ண சொல்கிறேன், நாம் இன்னொரு நாள் போகலாம் என்றான். அதை கேட்டு பிருந்தாவிற்கு ஏமாற்றமாக இருந்தாலும் சரி என்று தலையாட்டிவிட்டு அமைதியாக அங்கிருந்து கிளம்பினாள். அதன் பிறகு கம்பெனி வேலைகளை பார்த்தவன் 6 மணி ஆனதும் நிக்கிதாவையும் அழைத்து கொண்டு அந்த ஏலத்திற்கு சென்றான். அங்கு அவன் எதிர்பார்க்காத ஒரு நபரும் வந்திருக்க ஹரிஷின் சந்தோஷ முகத்தில் புன்னகை தோன்றியது. உனக்கு இந்த மாதிரி ஏலத்திலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சே. ஹரிஷ் அவனுக்கு முன்பாகவே அங்கு வந்திருந்த ஜீவாவின் தோளில் தட்டி உற்சாகமாக சொன்னான். பக்கத்தில் திவ்யாவும் இருக்க அவளிடமும் வணக்கம் சொன்னான். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இங்கெல்லாம் வர சுத்தமாக விருப்பம் இல்லடா. ஆனால் திவ்யாவுக்கு வீட்டில் போர் அடித்ததால் இதை பார்த்தே ஆகணும்னு சொன்னான். எதுக்கு வம்பு, மாட்டேன்னு சொன்னால் அடுத்து நம்மளை அடிப்பாளோன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். கிண்டலாக சொன்ன ஜீவா, அது சரி, நீ என்னைக்கு தனியாக வந்திருக்க, சந்தனா எங்க என்று கேட்டான். அதற்கு அவள் வரல ஜீவா, அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் பதில் சொன்ன ஹரிஷ் நிக்கிதாவிடம் திரும்பி, நிக்கிதா நீங்கள் போய் சுற்றி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா தாராளமாக கம்பெனி அமௌண்ட்லேயே வாங்கிக்கோங்க, நீங்கள் எனக்காக நிறைய செய்கிறீங்க, உங்களுக்காக நான் கொடுக்குற சின்ன பரிசு இது என்று சிரித்த முகமாக கூறினார். சரி சார் என்று கூறிய நிக்கிதா ஆர்வமான பார்வையுடன் அங்கிருந்து செல்ல, ஹரிஷ் நீ சந்தனாவை கூட்டிகிட்டு வராமல் வேற ஒரு அழகான பொண்ணோட வந்திருக்க, இதை நான் சந்தனா கிட்ட போட்டு கொடுக்க போகிறேன் பாரு ஹரிஷின் வயிற்றில் குத்திய ஜீவா விளையாட்டாக கூறினான். அப்போது ஏலக்கூடத்தின் வாசலில் பரபரப்பு தெரிய எல்லோருடைய பார்வையும் அங்கு போனது. அக்ஷராதான் அங்கு வந்து கொண்டிருந்தாள். என்னது இவளா? 4-5 நாளாக அப்பா அம்மாவை கவனிச்சுக்கிட்டு இவ அனுப்பின எந்த மெசேஜுக்கும் நான் ரிப்ளை பண்ணலையே, இப்போ வந்து கேட்டால் என்ன சொல்கிறது?
நினைத்தவன் அவளை எப்படி சமாளிப்பது என்ற யோசனையுடன் பார்த்தான். ஆனால் அவன் எதுவும் சொல்வதற்கு முன்பே நேராக அவனிடம் வந்த அக்ஷரா, ஹரீஷ், நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? ஏன் என்கிட்ட சொல்லலை என்று கேட்டாள். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்தேன் அக்ஷரா. என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் பாருங்களேன் என்றவன் அவளுக்கு பின்னால் நின்றிருந்த அக்ஷராவின் தந்தை உமாநாத் பார்வையாலேயே தன்னை எரிப்பதை கவனித்தான். அங்கிள், யாரது? அக்ஷரா அவனை பார்த்த உடனே இவ்வளோ சந்தோஷப்படுறா? அப்போதுதான் உள்ளே வந்த ஒரு இளைஞன் உமாநாத்தின் அருகில் சென்று குழப்பத்துடன் கேட்டான். அவனோட பேரு ஹரீஷ். உமாநாத் எரிச்சலுடன் பதில் கூறினார். அக்ஷரா அந்த ட்ரிப்பிற்கு சென்று விட்டு வந்ததிலிருந்தே சோகமான முகத்துடன் இருக்க அவருக்கும் கவலையாக இருந்தது. விசாரித்த போது ஹரிஷுக்கு அடிப்பட்ட கவலையில்தான் அவள் அப்படி இருக்கிறாள் என்பது தெரிய வர அவருக்கு கோபமாக வந்தது. அந்த ஏஜே ஃபேமிலியோட யூஸ்லெஸ் மருமகனா இது? அவனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த இளைஞன் அலட்சியத்துடன் கூறினான். அவனுடைய பெயர் கோகுல். அக்ஷராவிற்காக உமாநாத் பார்த்திருந்த மாப்பிள்ளை. அவன் ஏஜே ஃபேமிலியில் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான்றது உண்மைதான். ஆனால் அவன் அவ்வளோ யூஸ்லெஸ் எல்லாம் இல்லை கோகுல். ஆழ்ந்த குரலில் சொன்ன உமாநாத், நீ அக்ஷராவை கல்யாணம் பண்ணணும்னா முதல் இவனை டீல் பண்ண வேண்டியிருக்கும் என்றார். அவர் சொன்னதை புரிந்து கொண்ட கோகுல் நேராக அக்ஷராவின் பக்கத்தில் சென்று அவளுடைய தோளில் கை போட்டான். திடுக்கிட்டு திரும்பிய அவள், கோகுல், நீ இங்க என்ன பண்ற என்று ஒரு அதிர்ச்சியுடன் கேட்டாள். வேகமாக அவனுடைய கையில் இருந்து விலகி நின்றவள், ஹரிஷ் ஏதாவது தவறாக நினைத்து விடுவானோ என்று தவிப்புடன் அவனை பார்த்தாள். ஆனால் பெரிதாக எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் நின்றிருந்த ஹரிஷ் அந்த கோகுலை பார்த்து மெதுவாக சிரித்தான். ஏன் அக்ஷரா போயும் இவனோட நின்றுகிட்டு இருக்க? இவனை பற்றி தான் ஊருக்கே தெரியுமே என்று அந்த கோகுல் நக்கலாக கேட்க ஹரிஷின் முகம் இறுகியது. அக்ஷரா, என்னை பற்றி ஊருக்கே தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான், ஆனால் சார் யாருன்னு எனக்கு தெரியலையே என்ற கேள்வியுடன் அக்ஷராவை பார்த்தான் ஹரிஷ். என்னோட பேர் கோகுல், KM ஃபார்மாசிட்டிக்கல்ஸ் கம்பெனியோட ஒரே வாரிசு. அக்ஷராவை முந்திக்கொண்டு பெருமையாக சொன்னான் கோகுல். அதை கேட்டு சத்தமாக சிரித்த ஹரிஷ், ஓ, ஃபார்மாசிட்டிக்கல்ஸ் கம்பெனியா? அதான் நீங்கள் வரும்போது தலைவலியும் சேர்ந்தே வருது என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டு கோபத்தில் முகம் சிவந்த கோகுல், ஏய், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுமா என்று சத்தமாக கத்தினான். இப்போ தானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் நீயே உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னியே தம்பி, அப்புறத்துக்கு மறுபடியும் தெரியுமான்னு கேட்குற என்று அலட்சியமாக தலையை குலுக்கினான் ஹரிஷ். என்ன நக்கலா என்று கோகுல் ஹரிஷை கோபமாக முறைக்க, என்ன ஹரிஷ், திடீர்னு ஏதோ நாய் குலைக்கிற சத்தமெல்லாம் கேட்குது? ஹரிஷின் பக்கத்தில் இருந்த ஜீவா முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு கேட்க சட்டென்று ஹரிஷுக்கு சிரிப்பு வந்தது. இப்போது ஜீவாவின் பக்கம் திரும்பிய கோகுல், நீ யாரு புதுசா? இவனோட அலக்கையா? ஆமாம், நீ எந்த வீட்டு மருமகன் என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் கேட்டான். ஜீவாவும் கோகுலும் வேறு வேறு லைனில் பிஸ்னஸ் செய்வதால் ஒருவருக்கொருவர் அடையாளம் தெரியவில்லை. நான் எந்த வீட்டு மருமகனாக இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் மனம் கவர்ந்த கிங் ரீலோடட் தொடர் பொது முகங்களுடன் கிங் மகாராஜா என்னும் பெயரில் தொடர்ந்து ஒளிபரப்பாகிறது.